ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஒரு புது பலத்தோடு இந்த புதிய நாளுக்குள் பிரவேசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எரேமியா 33:1 என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கால் டு மீ. இந்த உலகம் நிறைய முறை கூப்பிட்டா திரும்பி பார்க்காம போயிடும். ஒரு தேவையோடு நாம் இருக்கும்போது இந்த உலகத்துல எவ்வளவுதான் அழைத்தாலும் அந்த சத்தங்கள் யார் செவியில விடுறதே இல்லை. கேட்டும் கிளாதவளை போல போகிற கூட்டம் தான் பார்க்கிறோம். எனக்கு இந்த உதவி செய்வார் என்று மனிதர்கள் மீது நம்பிக்கை அப்படியே வைத்திருப்போம். ஆனா ஒரு சமயத்துல அப்படியே மாறிவிடும், நம்பிக்கை இல்லாம போயிடும். இதோ நிச்சயமா இது உங்களுக்கு தான், உங்களுக்கு தந்துருவேன், இதை நீங்க சுதந்திரித்து கொள்ளலாம்னு சொல்லி நம்பிக்கை சொல்லிட்டு வெளியில போவாங்க. ஒரே நாள்ல வித்தியாசமாய் மாறி நம்மை கைவிடுகிற சூழ்நிலையை அநேகம் நாம் பார்க்கிறோம். நிறைய அனுபவத்தை நாம் பெற்று இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. செய்வேன், கூட இருப்பேன், ஆதரவு தருவேன், நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்த அநேக வார்த்தைகள் ஒரு இமைப்பொழுதில் அப்படியே மாறி போவதை கண்கூடாக பார்த்து உள்ளமுடைந்து நின்ற நாட்கள் உண்டு. ஆனால் அன்பான குடும்பத்தின் மக்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நிச்சயமாய் எந்த சூழ்நிலையில நாம் இருந்தாலும் கூட நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். யபீருடைய மகள் மரித்து போய்விட்டாள் என்ற செய்தி கேட்ட உடனே கலங்கி நிற்கிறத பார்க்கிறோம். ஆனா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த உரையாடலை ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் வருவேன், அற்புதத்தை செய்வேன்னு சொன்னார். நாமும் கூட நம் வாழ்க்கையில அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவரையே நோக்கி கூப்பிடலாம், அவர் மீது நம்பிக்கை வைக்கலாம், அவரையே நோக்கி பார்த்து காத்திருப்போம். நிச்சயமா அவரை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவர் ஒருபோதும் தமது செவியை அடைத்து போகிற தேவன் அல்ல. நமக்கு செவி சாய்த்து நம்மை பலப்படுத்தி நம்மை மீட்டு நம்மை நடத்துவார். இன்னைக்கு அந்த அற்புதத்தை நாம் பார்க்க போறோம். அற்புதத்தோடு விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்க. அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் மாறும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காய் நன்றி அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. ஒரு மனிதன் இந்த வார்த்தை சொல்லவே முடியாதப்பா. எப்படிப்பட்ட ஆதரவும் உதவியும் நீர் மட்டும் செய்ய முடியுமாப்பா. இந்த காலை நேரத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நீ செய்து வழிநடத்த மால் முடிவென்று நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு பதில் தாரும் அப்பா. கதறிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த ஆண்டவர், இதோ இந்த நேரத்தில் கதறிக்கொண்டிருக்கிற எங்களுடைய ஜெபத்தையும் நீர் கேட்டு எங்களை விடுவிக்க வேண்டுமா என்று பொறுப்படுத்திக் கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.